எல்லாருக்கும் என்னோட தரப்புலன்னு ஒரு வணக்கம் சொல்லி ஜெகநாதருடைய பாதத்துல உம், என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுண்டு உங்களுடைய பிளெஸிங்ஸையும் கேட்டுண்டு ஸ்ரீலா பிரபுபாத் என்னோட அண்ட் குருநாதரான ஸ்ரீலா ஜெயபதாக்க மகாராஜோடைய ஒரு ஆசிர்வாதத்துல இன்னையோடைய கிளாஸ் நம்ம கொஞ்சம் நான் கேட்ட வரையிலும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் சில ஜெகநாதர் கதைகளை பத்தி சொல்லலான்ட்டு ஒரு ஆசையோட இன்னைக்கு ஜஸ்ட் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நாட் தட் ஐ ஹாவ் குட் நாலேஜ் ஆர் பிக் நாலேஜ், பட் சின்ன விஷயங்கள் தான் எனக்கு தெரியும். அந்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு எல்லாரும் ஒரே ஷேர் பண்றச்ச நீங்களும் உங்களுக்கு ஏதாவது நிறைய இருக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன்னா டெஃபினட்டா அட் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்து நம்ம எல்லாரும் ஒருத்தர கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம். கரெக்ட். ஸோ நீங்க இன்னைக்கு ஜெகநாதர் எல்லாரும் ரத யாத்திரால எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுடைய சாட் பாக்ஸ்ல. எவ்வளவு பேரு எவ்வளவு ரத யாத்திரா பாத்தீங்க, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போட்டேன்னா நம்மளுக்கு என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நம்மளுடைய ஃபுல் திங் இல்லையா? வா, ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜெகநாதருக்கெல்லாம் நிறைய பிரசாதம் பண்ணலாம் எல்லாரும். ஒரு நிமிஷம், 1 செகண்ட், ஐ ஜஸ்ட் கம். பஸ் மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. யா, அண்ட் ஆல்சோ பிரசாதெல்லாம் போகாலாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. வெரி குட். So just I'd like to start with a small bhajan or a prayer. ஸ்லோகம் சொல்லுவா, அத சொல்லிட்டு we can start the class with due diligence. ஸோ எல்லாரும் ரெடியா இருக்கேன்னு நினைக்கிறேன். கதைகள்லாம் கேட்க உங்களுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பேன். ஆனாலும் எனக்கும் இந்த கதைகள்ல ரொம்ப ஆசை உண்டு கேட்கறதுக்கு. திரும்பி திரும்பி அதே கதையை திரும்பி வாட்டி கேட்கறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ எனக்கு பிடிச்சதுனால உங்களுக்கு பிடிக்கணும்ன்றது நான் சொல்ல வரல. பட் சம்டைம்ஸ் அதே கதைகள் கேட்டானா ஒரு மாதிரி எல்லாருக்கும் ரிவைவ் பண்ணிக்கலாம், 4 பேர்கிட்ட திரும்பி திரும்பி சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரின்னு தான். So let me just start with a small bhajan. Hare Krishna. To Guru Maharaj, to Srila Prabhupada. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. नीलाचल निवासाय नित्याय परमात्मने नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलपत्र सुभद्रभ्याम्
बलभद्रा सुभद्राभ्याम् जगन्नाथ जगन्नाथाय जगन्नाथ स्वामी नयन पथगामी नयन पथगामी भवातु जगन्नाथ स्वामी नयन पथगामी नयन पथगामी भवातु नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्र सुभद्रायाम ஜெகநாதாய தே நமஹ. ஜெகநாதருக்கு என்னுடைய பரிபூர்ண நமஸ்காரங்கள். அவர் எங்க வசிக்கிறாருன்னா தெரியறதுன்னா இந்த ஸ்லோகத்தின் மூலமா நிலாச்சல நிவாசாய என்றென்றும் எட்டர்னலா எப்போதுமே நீலாச்சலம் என்ற ஒரு பெரிய கிரி ஒரு ஒரு மலைப்பிரதேசத்துல என்னைக்குமே நித்தியாய பரமாத்மனே எப்பொழுதுமே அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர் ஜெகநாதர். யாரோட இருக்காருன்னா பலபத்ரம் சுபத்ரா. பலபத்ரா என்ற அவருடைய அண்ணாவும் பலராமர் அப்படின்ற ஒரு அண்ணாவோடையும் அவருடைய தங்கையான சுபத்ராவோட என்னைக்குமே நிலாச்சலம் அப்படின்ற பூரியில இருக்கிற ஒரு அழகான ஒரு மலையில அங்க எப்பொழுதுமே குடி வாழ்ந்துட்டே இருக்கார். நிரந்தரமா இருக்கக்கூடிய ஜெகநாதருக்கு என்னுடைய பரிபூர்ண நமஸ்காரங்கள். ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவாத்துமே. ஜெகநாதருக்கு ரொம்ப அழகிய கண்கள், ரொம்ப பரவசமான கண்கள், பெரிய கண்கள். அந்த கண்களை நான் பாக்குறதுக்கு என்றுக்குமே எனக்கு அந்த அறிவு கண்ணு கொடுத்து இன்னைக்குமே ஜெகநாதருடைய தரிசன் எனக்கு இருக்கும் மாதிரி ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவாத்துமே. அந்த உன்னுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு என்னுடைய இருளான அந்த இக்னரன்ஸ் அப்படின்ற ஒரு இருட்டை போக்கி ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து என்னைக்குமே ஒரு தரிசனம் கிடைக்கணுமே பகவானே அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள் வர்ணிக்கிறது. ஜெகநாதரை பத்தி வேண்டிக்கிறார். சோ இந்த வேண்டுதல்கள், இந்த அழகான ஒரு பிரேயர்ஸ், இந்த ஸ்லோகங்கள் என்னன்னா நம்மளுடைய அந்த பக்தின்ற ஒரு உணர்வுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அளிக்கும். சோ நம்ம கிட்ட கேட்கணும், நம்ம பணிவோடன் கேட்கறச்ச பகவான் என்ன கீழே இறங்கி வரமாட்டாரான்னு, நம்மளோட கட்டாட்சத்துக்கு வெளிப்படுத்த மாட்டாரான்னு எல்லாமே பண்ணுவாரு. சோ அந்த வழியாக சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ந தனம் ந ஜனம் ந சுந்தரி கவிதாம்பா ஜெகதீஷ காமன் ஜன்மனி ஜன்மனீஸ்வரி பவதாத் பக்தி அகைத்துக்கி துணி. அந்த பக்தியானது அகைத்துக்கம். என்னன்னா எப்பவுமே ஒரு காரணத்தோட இருக்கக்கூடாது. இன்னைக்குமே அது நேச்சுரல் ப்ராசஸா ஒரு ஆசையோட பாவத்தோட பண்ணணும். பகவானுக்கு என்னைக்குமே சேவை செய்யணும்ன்றது மகாபிரபுவோடைய ஒரு கோரிக்கை, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதான். அதனால எனக்கு நாமத்தை சொல்றதுனால எனக்கு ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம், எனக்கு பிறப்பு வேண்டாம், எனக்கு அசோசியேஷன் வேண்டாம், எனக்கு வெல்த் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா ஒன்னொன்னு நான் எப்பவுமே கேட்டுக்கிறேன், பகவானே உன்னுடைய நாமத்தை எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னுடைய ஒரு ஞாபகம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கணும், உன்னுடைய தரிசனம் எனக்கு எப்போதுமே கிடைக்கிற மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாத்து அப்படின்னு மகாபிரபுவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய கோரிக்கையை நம்ம எப்படியாவது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். எப்படின்னா இந்த மாதிரி ஜெகநாதருடைய லீலைகள், கதைகள், ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் சேர்ந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறதும், அதே சமயத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்கு பாரம்பரியமா
நம்ம லீலை கிருஷ்ணருடைய லீலைகள் சொல்றதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளோட பக்தி உணர்வை இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தருணங்களை நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாதுன்ற கேட்டுட்டு இன்னைக்கு தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு எடுத்துட்டு போலாம். ஒரு சின்ன கீர்த்தனை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராமா ஹரே ராமா ராம ஹரே கிருஷ்ணா Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Hare Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Hare, Hare Krishna, Hare Jagannath Swami Nayana Patagami Nayana Patagami Jagannath Swami Nayana Patagami Nayana Patagami Jagannath Swami Jai Balaram, Jai Subhadra, Jai Jagannath,
ஜய ஜகநாத ஜய ஜகநாத ஜய ஜகநாத ஜய ஜகநாத ஜய जगन्नाथ स्वामी की जय, बलदेव सुभद्रा मैया की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री राम प्रभुपाद की जय। हरे कृष्णा। ஐ ஹோப் இட் வாஸ் ஓகே. கொஞ்சம் ரொம்ப நாள டச் இல்ல, அதனால கொஞ்சம் மோசமா இருக்கும்னு இருந்ததா என்ன தெரியல. என்னவா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மை எட்டர்னல் கிராட்டிடியூட். ஏன்னா நான் சொல்றதெல்லாம் எப்படியோ பாவம் நீங்க எல்லாரும் கேட்டுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எனக்கும் உற்சாகம் கொடுத்து நீங்களும் உற்சாகத்தோட இந்த குழுவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சப்போர்ட்டா இருந்துட்டு இந்த நிகழ்வுக்கு ஒரு பெரிய ஒரு பேலன்ஸா இருந்துட்டு நீங்க எல்லாரும் பண்ற ஒரு பெரிய இந்த கூட்டு காரியம்ன்றது இதுதான் டிவோஷனல் சர்வீஸ்க்கு ஒரு பெரிய பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும், ஒரு பெரிய பேஸும் இருக்கும், ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கும். இந்த கூட்டோட இந்த கூட்டு பிரார்த்தனை காங்கிரிகேஷன் த மகாபிரபுவோடைய ஒரு ஆல்வேஸ் ஒரு தாட் ப்ராசஸ். எதுவுமே தனியா செய்யறதுக்கு மேல ஒரு கூட்டோட ஒரு ஒரு காங்கிரிகேஷனோட ஒரு ஒரு குரூப்போட நம்ம பண்றச்ச ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகம், ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன நீங்க பேசுறீங்களா, நீங்க பாடுறீங்களா, எல்லாரையும் இன்வால்வ் பண்றதும் இருக்கு இல்லையா, அதுலதான் இதனுடைய ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத நான் கருதுக்கிறேன். ஏன்னா எப்பவுமே இல்லைன்னா நான் வந்து ஐ குட் பி டூயிங் சம்திங் எல்ஸ் இல்லையா, நான் வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். பட் கரெக்டா மாதாஜி வந்து போன் பண்ணி அண்ணன் மாதாஜி நீங்க ரெடியா இருக்கீங்களா பேசுறீங்களா அப்படின்னு கொடுக்கறச்சா எனக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. நானும் சரி நம்மளால ஒரு சின்ன சர்வீஸ் ஜெகநாதருக்கு எப்படியாவது நம்மளால தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சில பேரோட பகிர்ந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தியானத்தோட, அது பூரா தியானம் தான். அது ப்ரிப்பேர் பண்றச்சு அந்த கிளாஸ்க்குலாம் அந்த ஜெகநாதரோட தியானம் வந்து அப்படியே முழுசா இருக்கு. இல்லைன்னா நம்ம வேலை நிறைய வேலையில ஈடுபட்டு நம்மள வந்து மறந்து நம்ம சில சமயம் அந்த பௌதிக காரியங்கள் அவ்வளவு இன்வால்விங்கா இருக்கிறச்ச சில சமயம் நம்மளோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். பட் இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டோட சேர்ந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு அந்த டைம் இதுக்குன்னு ஒதுக்கிண்டு நம்ம கொடுக்கறச்ச அதுவே ஒரு பெரிய மெடிடேஷன் தான் அப்படின்றது நிறைய ஆச்சாரியர்களுடைய ஒரு ஒரு கருத்தும் இருக்கு. சோ இன்னைக்கு ஜெகநாதரை பத்தி பேச போறோம். ஜெகநாதர் த லார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன். இந்த பூலோகத்துக்கே இந்த உலகத்துக்கே இந்த சிருஷ்டிக்கே அவர் ஒரு கடவுள் அப்படின்றது ஜெகநாதருடைய பேரு. ஜெகத்துக்கே நாதர் அப்படின்னா நாதர்னா என்ன, ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய அத்தாரிட்டி, ஒரு பெரிய லீடர், ஒரு ராஜா மாதிரி. ராஜாக்கு ஒரு ராஜா இருக்கச்சா அவருக்கு பேரலா யாரும் இருக்க முடியாது. ஒரு ராஜா தான், ஒரு ராஜா ஒரு காடு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சிருஷ்டிக்கே ஒரு தலைவன், ஒரு ப்ரொப்ரைட்டர், ஒரு கண்ட்ரோலர் யாருன்னா அந்த ஜெகநாதர் தான். சோ நம்மளுடைய விஷ்ணு புராணத்துல இந்த நிறைய வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுறது. விஷ்ணு புராணத்துல ஸ்பெசிபிக்கா கடவுள்னா யாரு அப்படின்றத ரொம்ப பராசர முனி ரொம்ப தெளிவா நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறார். என்னன்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஹ ஸ்ரீயஹ ஞானம் வைராக்கியஸ்ய சன்னம் இதி கண அப்படிங்கிறது. சோ பகவான்றது அப்படி யாருன்னா அவருக்கு பல விஷயங்கள் அவருக்கு நம்மளுக்கு காமிக்கிறார். எப்படின்னா சமக்ரஸ்ய 100% ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே என்றது ஈஷோபநிஷத்துல சொல்லப்படுற மாதிரி பகவான் வந்து எல்லாமே பூர்ண குணங்கள் உடையவர். எல்லாமே அவருக்கு பூர்ணமா இருக்கு, 100% இருக்கு, 100% இருக்குன்னா ஸ்பெசிபிக்கா அது நம்ம என்ன விஷயங்கள் அவர்கிட்ட அப்படியே 100% நம்மளுக்குன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள். ஆனா குறிப்பா வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்ம பகவானை பத்தி நம்ம அளவுலே புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு கத்துக் கொடுக்கிறார். என்னன்னா ஐஸ்வரம் அப்படின்றது வெல்த். எத்தனை அந்த 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 மாதிரி அவருக்கு இல்லாதது இல்லை. ஏன்னா
ஒரு ப்ரொப்ரைட்டர், ஒரு ஒரு ஓனர்னா அவருக்கு இருக்கிற வெல்த்துக்கு ஈடு யாரும் இருக்க முடியாது. அது மாதிரி அவர்கிட்ட இருக்கிறது தான் எல்லாமே அப்படின்றத காமிக்கிறார் வெல்த். அப்புறம் வீரியம், வீரியம் இருக்கு அவர்கிட்ட 100%. அவர்கிட்ட இருந்தா அந்த வீரியமே வருது நம்மளுக்கு. பலம் பலவதாம் சாகம் அப்படின்னு பகவத்கீதால பகவானே சொல்றாரு. எல்லாமே எல்லாமே என்கிட்ட இருந்தா சிருஷ்டி ஆறுது அப்படின்னு சொல்றச்ச அதுக்கு நிறைய வந்து எக்ஸாம்பிள்லாம் 7th சாப்டர் பகவத்கீதாலையும் ஜீவோ ஜீவசிய ஜீவனம், எல்லாமே அந்த ஜீவத்துக்கு மூல காரணமே நான் தான். லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா ஒரு புக் எல்லாம் பிரபுபாத் எழுதியிருக்காரு. அதுல காரணம் எப்படின்னா, ஒரு லைஃப்க்கு ஒரு 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 பொருளுக்கு ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிர் வந்து ஒரு உயிருள்ள ஜீவன்ல இருந்தா வருது. அந்த நிரந்தரமான ஜீவன் யாரு? பகவானா இருக்க முடியும் அப்படின்னு. சோ வீரியமும் வருது. அதே மாதிரி யசக, அந்த அழகா பீங் யூத்ஃபுல், யங், நல்லா இருக்கிறதுக்கு, ஃபேமஸா இருக்கிறதுக்கு. யஷாஸ்னா ஒரு ஃபேமஸா ஆகக்கூடிய, பகவானுக்கு தெரியாதவா கிடையாது. பகவானை பத்தி தெரியணும்னா எல்லாரும், ஈவன் பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட பகவான் வந்து அவா இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆறாரு. பகவானே இல்லைன்னு அப்படியே பகவானை பத்தியே அவ பேசறச்ச அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுறாரு எல்லா இடத்தையும். தானவர், ஈவன் அசுரர்களுக்கு இடையிலயும் இருக்கும், டிவோட்டிஸ்க்கு இடையிலயுமே பகவான் வந்து பகவானை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு பகவான் அவ்வளவு ஃபேமஸா இருக்கார். ஸ்ரீயக, அது வந்து எப்பவுமே அழகோடைய இருக்கிறவர் பகவான் தான். அவருக்குடைய அழகுக்கு ஈடு இருக்குமா? அந்த மாதுரியம் அவர்கிட்ட இருக்கிறது யாருக்காவது அதோட ஈடு. இந்த ஜெகநாதர் எப்படி இருக்காருன்னா அவ்வளவு அழகா. என்னன்னா கிருஷ்ணனுடைய வர்ணனைக்கும் ஜெகநாதருக்கும் பார்த்தானா சில டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனாலும் அந்த ஜெகநாதர் ஒரு கிருஷ்ணர் வந்து அந்த ஜெகநாதர் ரூபத்துல வரைச்ச அதோடைய அழகே எவ்வளவு அழகா இருக்கு. அந்த பெரிய கண்களும், ஒரு அந்த படர்ந்த ஒரு ஷோல்டர்ஸும், அண்ட் கை அப்படி வைக்கிற அழகும், அப்படி உட்கார்ந்துட்ட சிம்மாசனத்துல அவ்வளவு ஒரு கம்பீரத்தோட உட்கார்ந்துக்கிற அழகே, ஜெகநாதரோட அழகே வர்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு 1000 கண்ணுக்கு கூட போராது அப்படின்ற அளவுக்கு பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் பாடியிருக்கா. அண்ட் ஞானம், அவருக்கு இருக்கிற ஒரு நாலேஜ், அவர் தானே வேதத்துக்கே ஒரு உற்பத்தி ஆனவர். அவர் தான் வேதத்தையே கொடுக்கிற பிரம்மன். எல்லாரையும் சிருஷ்டித்த பிரம்மனுக்கே உபதேசம் பண்ணினவரே பகவான் தான் அப்படின்னு. அதுக்கும் மேல வைராக்கியம் அப்படின்னு தன்னோட பொசிஷனே விட்டுட்டு கீழே இறங்கி வந்து பக்தர்களுக்கு எவ்வளவு சேவை செய்யறார். பக்தர்களுக்கு அவர் சேவை செய்யறன்ற அளவுக்கு நம்மளுக்கு நிறைய கதைகள் தெரியும். ஒரு சிறிய உபமானம் என்னன்னா, அர்ஜுனனுக்கு அப்படின்னு நிறைய கதைகள் எல்லாம் தெரியும். ஆனா இந்த பூலோகத்துல கூட சாதாரண இந்த பௌதிக மக்களுக்கு கூட பகவான் வந்து மனம் இறங்கி வந்து அவளை திருப்திப்படுத்துற அளவுக்கு நிறைய வந்து நிறைய சேவை செய்யறார். அதுல ஒரு கதை வந்து எப்படி வந்து அவர் வந்து வெத்தலை சாப்பிடுறார். அந்த வெத்தலை சாப்பிடுற கதை வந்து ஒரு ரகசியமான கதை. அதுல இருக்கிற அந்த பாவம், அது எப்படி பகவான் வந்து அந்த சாதாரண ஒரு பக்தனுக்கு கூட, பக்த வத்சலன்னு சொல்றா இல்லையா, அந்த பக்தனை கூட பிரீத்தி பண்ற அளவுக்கு நம்ம வந்து அர்ஜுனனா இருக்க வேண்டாம், நம்ம யுதிஷ்டிரா இருக்க வேண்டாம், பாண்டவர்களா இருக்க வேண்டாம், நம்ம யசோதா மையாவும் இருக்க வேண்டாம். அந்த அந்த இடத்துல இல்லாம கூட ஒரு சாதாரண வாழ்க்கையில கூட, இந்த பூலோகத்துல ஒரு சாதாரண மனுஷன் கூட ஜெகநாதர் வந்து அவ்வளவு அழகா வந்து அவரை வந்து பிரீத்தி பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ரகசியமான கதை. அத பத்தி நான் சொல்ல போறேன். எப்படி பகவான் வந்து வெத்தலை பாக்கு சாப்பிட்டார் அப்படின்னு ஜெகநாதர். சோ அதுக்கு மேல ஜெகநாதர் எங்க இருந்தார்? நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா? அவர் வந்து இருக்கிற இடம் வந்து புரி ஜெகநாதர். சோ நம்மளுக்கு இது வந்து ஒண்ணு தெரிய வருது, வந்து நிறைய அவதாரங்கள் பண்றார் பகவான். சோ குறிப்பாக நிறைய அவதாரங்கள்ல நம்ம அந்த அவதாரத்தெல்லாம் அழகா பாகவதத்துல நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல பல விதமா பிரிச்சு கொடுத்திருக்கார். அதெல்லாம் புரியறதுக்கு புருஷ அவதாரம், லீல அவதாரம், மன்வந்தர் அவதாரம், யுக அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம், அது மாதிரி பல ரூபங்கள்ல பல அவதாரங்கள்ல வந்து நம்மள வந்து வியப்பமா வியக்கிற அளவுக்கு சர்ப்ரைஸ், நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டிய டெவலப் பண்ற அளவுக்கு, பகவானை மெச்சுற அவ்வளோ திருப்தி ஆற அளவுக்கு, நம்மள அட்ராக்ட் பண்ற அளவுக்கு பகவான் பல ரூபங்கள் எடுத்து பல விஷயங்கள்ல தான் யாரு நம்மள காமிச்சு கொடுக்கிற பல அவதாரங்கள் வழியா. அதுலயே குறிப்பாக கிருஷ்ணர் அவதாரம்ன்றது ரொம்ப அழகான அவதாரம். அந்த அவதாரத்திலேயே சில லீல மாதுரியம், அந்த ஒவ்வொரு அவதாரம் எடுத்தாலும் ஒவ்வொரு செயலும் மாதுரியமா இருக்கு, அழகா இருக்கு, ஸ்வீட்னஸா இருக்கு. லீலா மாதுரி,
பிரேம மாதுரி, வேணு மாதுரி அண்ட் ரூப மாதுரி. அந்த ரூபமே, அந்த ரூபத்தை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கு. அது பகவானே அப்படியே இது கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தோம் நினைச்சுட்டாலே இந்த மயில் ரேகை கூட அவ்வளவு அழகா இருக்கு தனியா ஏன்னா அது அவரை சேர்த்தது தானே. அவ்வளவு அழகா இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி சில குணங்கள் இருக்கக்கூடியவர். பகவான் என்ன பண்றார், ஒவ்வொரு சமயத்திலயும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மன்வந்தர அவதார், புருஷ அவதார், ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு சமயத்திலயும் யுக அவதார் அப்படின்னு ஒரு சில சமயம் வரைச்ச என்ன பண்றாரு, அந்த சமயத்துல என்னன்னா பொதுவா இந்த இந்த நம்மளுடைய பாரத பூமியில தான் நிறைய வாட்டி பகவான் அவதரிச்சிருக்காரு அப்படின்றது. பாரத பூமித்தே ஹோயிலே யார சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, யாரு இந்த பாரத பூமியில பிறந்திருக்காரோ அவள ரொம்ப லக்கி. ஏன்னா அவளுடைய ஒரு கடமை என்ன இருக்கணும்னா கிருஷ்ண பிரேமையை பரப்பணும் அப்படின்ற அளவுக்கு அவர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. சோ அதனால இப்போ என்ன நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்றதுன்னா, இந்த பாரத பூமியில அந்த காலத்துல ஒரு காலத்துல பாரத பூமி தான் உலகமே. அப்போ எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வேற வேற கண்ட்ரியா இருக்கு. அந்த பாரத பூமியில சத்திய யுகத்துல என்னன்னா பகவான் 4 தாம் இருக்கு. 4 ரொம்ப சிறப்பான தாம். இன்னைக்கும் நம்ம அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு இருக்க பக்தர்கள்லாம் வருஷம் வருஷம் போவா. அது 4 க்ஷேத்திரம் என்னன்னா பத்ரிநாத், அதுக்கப்புறம் துவாரகநாத், அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம். ஓகே, இது ரொம்ப பிரபலமான 4 தாம், 4 திவ்ய கஷேத்திரங்களுக்கு நம்ம கௌடி சம்பிரதாயத்துல இருக்கிறச்சு. எனிவே பேசிக்லி ஆஸ் எ ஹிந்து நம்ம வந்து பகவானை வந்து வழிபடுத்தணும்னா இந்த நம்மளுடைய இந்த உயிருள்ள காலகட்டத்துல இந்த 4 தாமங்களையும் நிச்சயமா போய் நம்ம போய் விசிட் பண்ணி தான் இருக்கணும். அது மறக்க முடியாத ஒரு ஒரு கொள்கையா எடுத்துட்டு அது நிச்சயமா நம்ம பண்ணணும். வருஷ வருஷம் பூரி ஜெகநாத் பூரி தாம் போறோம். அதே மாதிரி துவாரகநாத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி பத்ரிநாத்துக்கும் போகணும். அதே மாதிரி ராமேஸ்வரம் நம்ம சவுத்ல நிச்சயமா நிறைய பேர் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு குரூப்பா போனோம்னா அதோடைய மகிமையே வேற மாதிரி இருக்கும். சோ சத்தியுகத்துல என்ன ஆச்சு, பத்ரிநாத் ஒரு தாமம் உருவாச்சு. அந்த சமயத்துல பகவான் நாராயணராவே வந்து அவதரிக்கிறார். அதுக்கப்புறம் திரேத யுகத்துல வந்து யார் அவதரிச்சார், ராமன். சோ ராமேஸ்வரம்ன்ற ஒரு தாமம் உற்பத்தி ஆச்சு. அதே மாதிரி கலியுகத்துல நம்மளுக்கு பாக்குறோம் துவாபர் யுகத்துல துவாரகநாத், துவாரகதீஷ் கிருஷ்ணர் வந்து ராஜாவா இருந்துட்டு அவருடைய காலகட்டத்தை அந்த பிருந்தாவன் லீலைகள், மதுரை லீலைகள் எல்லாம் பண்றதுக்கு மேல துவாரகதீஷா இருந்துட்டு சில நிறைய லீலைகள்ல பறிபுரிஞ்சா. இப்போ கலியுகத்துல வந்த ஒரே பெரிய பிரபலமான தாமம் எதுனா ஜெகநாத் பூரி ஒரிசால இருக்கிறதாம். சோ அந்த பூரிக்கு வந்து சங்க கஷேத்திரதாம் அப்படின்லாம் நிறைய பல பல பேர்கள் உண்டு. அந்த பேர்ல பூரியில ஜெகநாதர் கிருஷ்ணர் வந்து ஜெகநாதர்ன்ற ஒரு ரூபத்தை எடுத்து வந்திருக்கார். சோ இதுல நம்மளுக்கு ஒண்ணு தெரியும் என்னன்னா, ஜெகநாதர் ஏன் இந்த ரூபத்தை எடுத்தான்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த எப்படி போச்சு, எப்படி விவஸ்வாசு இந்திரஜிம்னஸ் மகாராஜ் சுவாமி அவர் ராஜாவுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துக்கோசரம் அந்த ஒரு பெரிய கதை தெரியும். அதுக்கும் மேல சில சாஸ்திரங்கள் சில கதைகள் என்ன சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்தது ஆல்ரெடி கிருஷ்ணர் வந்து இந்த ரூபத்தை எடுத்து ஆல்ரெடி நாரதருக்கு காமிச்சார். அது எப்ப பண்ணினார்னா துவாபர் யுகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து காமிச்சார். அதனால திரும்பி இதே ரூபம் வந்து நாரதருடைய கொள்கைக்கோசரம் அவருடைய ஆசைக்கோசரம் பகவான் திரும்பியும் இந்த இந்த மாதிரி நம்ம லேட்டஸ்டா கேட்ட கதைகள் எப்படி ஜெகநாதர் வந்து இந்த ரூபத்தை எடுத்தார், எப்படி வந்து அந்த இது ஸ்கல்ப்டர் வந்து ஒரு வுட்ல இருந்து ஒரு மரத்துல இருந்து எப்படி பகவான் வந்து பாதி பண்ற நேரத்திலேயே ராஜா வந்து கதவை திறந்து அப்படியே பகவான் அதே ரூபத்துல இருக்கிற கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சோ பட் என்ன ஆச்சு, ஆல்ரெடி துவாபர் யுகத்திலேயே பகவான் இந்த காட்சியை காமிச்சுட்டார் அது நாரதருக்கு. அது எந்த கதையை ஒண்டி கொஞ்சம் சொல்லலாம். சோ நான் சொன்னல ஒரு சீக்கிரட் கதை சொல்ல போறேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் சொல்லலான் இருக்கேன். சோ என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு துவாரகநாத் ஓகே துவாரகால இருக்கார், ராஜாவா இருக்கார் கிருஷ்ணர். எல்லாம் அப்படியே எல்லாம் அவருக்கு என்ன எத்தனை ராணி, அவருக்கு எவ்வளவு அவரோட 8 பட்ட ராணிக்கு மேல அவருக்கு எவ்வளவு ராணி அவருக்கு கூட பணி புரிஞ்சிருந்தான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. 16,108.
ஆமா 16:108. சோ எல்லாரும் அவாவ அப்படின்னு கிருஷ்ணர் என்ன தினம் வந்து எல்லாரும் கியூல நின்னு அவருக்கு வந்து சேவை செய்யல. ஆனா கிருஷ்ணர் வந்து ஒரு தன்னுடைய 10,000 1008 108 ரூபமா எடுத்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருந்துண்டு எல்லா ராணியும் அவருக்கு அவ்வளவு அழகா சேவை செஞ்சுட்டு அவரும் சேவை செஞ்சிருந்தார். ஓகேயா? சில இடத்துல தாத்தாவா இருந்து சேவை செய்றார், சில இடத்துல அப்பாவா இருந்து பண்றார், சில இடத்துல ராஜாவா இருக்கிறார், சில இடத்துல நல்ல ஹஸ்பண்டா இருக்கிறார். அது மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு அந்த நாரதர் கேட்கறதுக்கு அந்த தசமஸ்கந்தத்துல எப்படி வந்து ஒரு நாள் கிருஷ்ணர் எப்படி போக்குறான்றது நம்மளுக்கு தெரியறது. சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எல்லாரும் கட்சி ஆனாலும் இந்த ராணிகளுக்கு எல்லாம் ஒரு கவலை. என்னடா அது நம்ம இவ்வளவு செய்யறோம் ஆசையோட செய்யறோம் ஆனாலும் கிருஷ்ணருக்கு பூர்த்தி ஆற மாதிரியே இல்லையே. எப்ப பார்த்தாலும் அவர் ஒரு சிந்தனை ஒரு ட்ராக் ஒரே ஒரு சேனல் என்னமோ ஒரு சோகத்திலேயே ஒரு மெலங்கலி ஏதோ ஒரு மிஸ் பண்ற மாதிரியே அவர் ஓடிட்டு இருக்கும். அது தெரியறது. அந்த மாதிரி என்னடா அது ஒரு மாதிரி எப்பவுமே கொஞ்சம் திருப்தியா அடைய மாட்டேங்கிறாரு. நம்ம எவ்வளவு பண்ணாலும் திருப்தி இல்லையே. என்ன ஆறுது பகவானுக்கு? இத பத்தி நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் அந்த 16 ப ருக்மிணி கிட்ட பாக்கி எல்லாரும் போய் கேட்கறச்ச, சத்யபாமா, ருக்மிணி எல்லாரும் கலந்து பேசுறச்ச, அப்போ வந்து ருக்மிணி சொல்றா, கிருஷ்ணர பத்தி முழுசா தெரியணும்னா நம்மளுக்கு நம்ம பெரியம்மாவை தான் கேட்கணும். அந்த பெரியம்மா யாரா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். வந்து ரோஹிணி. ஓகே. ஏன்னா ரோஹிணி மாதாஜி தான் கூடயே இருந்திருக்கா கம்ப்ளீட்லி. கிருஷ்ணரோட பிறப்பிலேந்து யசோதாவோட பிருந்தாவனத்துல மாதாஜி தான் ரோஹிணி அம்மா தான் இருந்திருக்கா. சோ அவர் யாரு பலவராமுடைய அம்மா இல்லையா. சோ அவங்களே கேட்டுடலாம். அவளுக்கு தான் நல்லா தெரியும். நம்ம பெரியம்மாவை கேட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு புரியும். அப்போ நம்மளோட சேவை ஏன்னா அவளுக்கு வந்து ஜெல்லசி இல்ல. ஐயோ கிருஷ்ணரை பிரீத்தி பண்றது எப்படி, அவர் ஏதோ ஒரு சோகத்துல இருக்கிறவங்க ஏதோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்காரு, என்ன நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்றோம்ன்றது நம்மளுக்கு நம்ம அம்மா கேட்டாதான் நம்ம அவளுடைய என்னன்னா அது ஒரு நல்ல ஒரு ஒரு பண்பாடு. என்னன்னா நம்மள ஹஸ்பண்ட் சேவை செய்யணும் அப்படின்னா ஒரு வைஃப் வந்து அழகா அவ அம்மா மாமியார் கிட்டயோ அம்மா கிட்டயோ நம்ம பையனை பத்தி என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறதுலாம் அப்படின்னு இன்டெலிஜென்ட்டா எல்லாம் கேட்டுப்பா இல்லையா. அந்த மாதிரி நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம we can serve our husband very well so that there is a good relationship. நம்மளோட அந்த பாண்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்ன்றது அளவுக்கு பெரியவர்களுடைய ஒரு கோரிக்கைகள் அவளுடைய ஒரு கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஒருத்தரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சமயத்துல ஒரு பெரியவாளுடைய இன்வால்வ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா. என்னதான் வயசுல நம்ம ஜாஸ்தியா இருந்தாலும் 50 வயசா இருந்தாலும் ஆனாலும் நம்மளுடைய கூட கூட இருக்கிற பெரியவங்களை எப்பவுமே ஒரு அட்வைஸ் கேட்கறது குடியமானவர்களும் அதை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு அது நல்ல அட்வைஸா தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட எப்பவுமே அதை கேட்கிற மாதிரி இந்த 16,108 ராணிகள் என்ன பட்டத்து ராணிக கிருஷ்ணரோட கிருஷ்ணரும் பலராமரும் அன்னைக்கு ஏதோ ஒரு காரியமா வெளியில போயிருக்கா. அந்த சமயத்துல எல்லாரும் கூடி கேட்கறச்ச ரோஹிணி சொல்றா, நான் சொல்லுறேன் ஆனா வந்து என்னன்னா எதுக்கு இப்ப இந்த கதையெல்லாம் நான் நிறைய சொல்றேன் என்ன ஆச்சுன்னு. சோ அப்ப அந்த அந்த ராணிகள்லாம் கேக்குறா, ரோஹிணி அம்மா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் பிருந்தாவனத்துல எல்லாம் என்ன ஆச்சுன்னு, எதுக்கு எங்களோட மேல அவருக்கு ரொம்ப திருப்தி இல்லாத மாதிரி இருக்கே. எப்ப பார்த்தாலும் நான் அப்பதான் ருக்மிணி சொல்ற சில சமயத்துல ஹே ராதா இந்த கோபிகைகள் பேரெல்லாம் சொல்றா, அவளை பத்தியோட பெருமையை சொல்லுங்க, அவ என்ன அப்படி ஒண்ணு கிருஷ்ணர் அப்படி ஒன்று அட்ராக்ட் பண்ற அளவுக்கு கிருஷ்ணர்னா நாங்க அட்ராக்ட் ஆறோம். ஆனா கிருஷ்ணர் யாரும் மேலேயும் மோகம் வச்சுட்டே இருக்காரு. அவளுடைய விருத்தாந்தங்களை எங்க கிட்ட சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க, நாங்களும் அந்த விருந்தாவன் லீலையை எங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கிற அவரை பத்தி சொல்லுங்க கேட்கறச்ச. அப்போ ரோஹிணி சொல்றா, நான் சொல்றேன் ஆனா வந்து என்ன ஆகும்னா இந்த சமயத்துல அவ வந்து நான் அவளை பத்தி பேசறச்ச அப்புறம் கிருஷ்ணருக்கு இன்னும் அவருக்கு தெரிஞ்சுடுத்துன்னா அவனுக்கு இன்னும் சோகமாயிடுவார். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவார். அதனால அது நம்ம என்ன பண்ணலாம், அவ வரத்துக்குள்ள கிருஷ்ணர் பலராம வரத்துக்குள்ள நான் இந்த பத்தி அவளுடைய கதையை சொல்றேன். அப்போ ஆனா வராம அவ எங்கேயாவது நடுவுல நுழைஞ்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்றச்ச அப்ப யோசிக்கிறச்ச சுபத்ராவுக்கு தான் தெரியுமே எல்லா விஷயங்களும். சுபத்ரா வந்து ஆசையான தங்க. அவ என்ன சொன்னாலும் அண்ணா 2 பேரும் கேட்பான்ற அளவுக்கு சுபத்ராவை காவல்காரியா வச்சுன்னுடுறா. அந்த சமயத்துல சுபத்ரா நீ வந்து இங்கேயே காவல் இரு, நாங்கெல்லாம் ஒரு யோசனை வச்சுட்டு இருக்கோம். ஆனா சுபத்ரா கிட்ட ஆக்சுவலி சொல்லல என்ன பேச போறோம்னு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பிளான் பண்றோம் கிருஷ்ணரை எப்படி திருப்தி படுத்தலான்னு. ஆனா நீ அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்,
நீங்க வந்து கேட் கீப்பரா இரு. அவ வரச்ச எங்களுக்கு ஒரு ஒரு செய்தி சொல்லு. ஆனா அவ வராம இருக்கிறதுக்கு நீ தான் தடுத்து நிக்கணும். நீ கொஞ்சம் வாசல்லயே இரு அப்படின்னு சொல்றச்ச, சுபத்ரா ஓ நான் சரி பண்றேனேன்னு சொல்றச்ச, அந்த சமயத்துல ரோஹிணி வந்து இந்த விருத்தாந்தங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறா. பிருந்தாவனத்துல நடந்த ஒரு ஒரு லீலையும் வர்ணிக்க ஆரம்பிக்கிறச்ச, எல்லாரும் அந்த ஒரு ஒரு அந்த என்ன ஆறுது, அவளையே மைமறந்து போய் இந்த பிருந்தாவனத்துக்குள்ளேயே போய் உட்கார்ந்துன்றா. எப்படி நம்ம ஆண்டாள் வந்து எப்படி அந்த மார்கழி மாசத்துல தன்னையே அந்த ஆயர் குலத்துக்கோடயே சேர்ந்துடுற மாரி, அவளே எல்லாரும் அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆயிடுறா அந்த சமயத்துல. அப்போ கதவு லேசா திறந்து இருக்கறச்ச, சுபத்ராவும் கேட்க ஆரம்பிச்சுடுறா. அவளுக்கு என்னடா பேசுறா? சீக்ரெட் நாங்க சீக்ரெட் பேசுறோம் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், அப்ப நம்மளுடைய உற்சாகம் வந்து ஜாஸ்தி. ஐயோ! என்னதான் சீக்ரெட் பேசுறா? என்ன பேசப் போறா? நான் அதான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட வந்து நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னா, நம்மளோட மைண்ட் எப்படி வேலை ஆகும்னா, சீக்ரெட்ட கேட்டுட்டு யாராவது ஒருத்தர்கிட்டயா சொன்னாதான் அது நல்லா இருக்கும்னு அப்படி சீக்ரெட் வந்து கொஞ்சம் சீக்ரெட் இல்லாம பரவ ஆரம்பிச்சுடும். இந்த சீக்ரெட் வந்து யாருக்கிட்டயும் சொல்லாதேன்னா, அது 2 வந்து 4 பேர்கிட்ட போகும். 4, 8 பேர்கிட்ட போகும். அது பேரு தான் பிரஜல்பா அப்படிங்கிறோம். காசிப் அப்படின்னு. சோ இவ்ளோ வந்து ஏதோ சீக்ரெட் பேசுறான்றாளே, நானும் தான் என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நைஸா லேசா கதவ திறந்து வச்சுட்டு சுபத்ரா கேட்க ஆரம்பிக்கிறச்ச, அப்படியே அவளையே தன்னை மறந்து போயி, அப்படியே ஒரு புதுமையான ஒரு பாடி ஸ்வரூபத்துல வந்துடுறா. அந்த சமயத்துல கிருஷ்ணருக்கு தெரியாதா உலகத்துல என்ன நடக்கிறது? ஐஸ்வர்யஸ்ய, சமக்ரஸ்ய, வீரியஸ்ய என்ன இடத்துல என்ன நடக்கிறதுன்னு ஹி இஸ் காக்னிசன்ட் ஆஃப் எவ்ரிதிங். அவருக்கு தெரியாதானே? திடீர்னு நம்மள பத்தி ஏதோ பேசுற மாரி இருக்கு. நான் போன இடத்த அவரால அங்க இருக்கவே முடியல. உடனே பலபத்ரனோட அவரும் வந்து கிடுகிடுகிடுன்னு அந்த ஹார்ஸ்ல ஓட்டின்னு வரச்ச, அந்த ஹார்ஸ கூட கட்டி போடாம, குதிரைய கட்டி போடாம இறங்கின உடனே அவ எல்லாரும் தன்னுடைய அந்த பிருந்தாவன லீலைய கேட்கறச்ச, பலராமரும், கிருஷ்ணரும், சுபத்ராவும் அவளுடைய மகானுபாவத்தோடைய ஒரு மகானுபாவத்தோட ஸ்வரூபத்த வெளிப்படுத்துறா. எப்படின்னா, அது பேர் எப்படி இருக்கும்னா, திடீர்னு அவ கண்ணெல்லாம் பெருசா போயி, முகமெல்லாம் மலர்ந்து போயி, அவளோட உடல்லாம் உருகி போயி, உள்ள அவளோட கை, கால்லாம் உள்ள இருச்சுன்னா, அந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம, சிந்திக்க கூட முடியாம ஒரு ஸ்வரூபத்த, இந்த மாரி ஜெகந்நாதர், பலதேவ், சுபத்ரா நீங்க பாக்குற மாதிரி, அந்த மாரி ஒரு ரூபத்த ஆல்ரெடி அவ அப்படி போய் ஏன்னா அந்த லீலைகள், அந்த பிருந்தாவனத்துல அந்த ராதைய பத்தி பேசுறச்சையோ, அந்த கோபிகர்கள பத்தி பேசுறச்சையோ, அவளே மெய்மறந்து அவளுடைய மகானுபாவ ஸ்வரூபத்த காமிக்கிறச்ச, அவ்ளோ அழகா இருக்கிற சமயத்துல, அந்த சமயத்துல நாரதர் வந்து ஆச்சரியம் அடைந்து பார்க்கிறார். "இது என்ன ரூபம் நீங்க காமிக்கிறீர்கள்? இது என்னது இது? இவ்ளோ அழகா இருக்கே! என்ன ஆச்சு உங்களுக்குன்னு?" பார்க்கறச்ச, அதனால இந்த ஒரு ரூபத்த பேரு மகா அ யா இந்த இது மாரி காமிக்கிறச்ச அவள் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய், இந்த மாரி ஒரு ரூபத்துக்கு பேரு என்னன்னா, மகானுபாவ ரூபம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றச்ச, இந்த மாரி எனக்கு ஒரு ரூபத்த திருப்பி அப்புறம் அவளுடைய ஒரிஜினல் நிலைமைக்கு வந்த உடனே நாரதர் சொல்றார், "இந்த மாரி எனக்கு கிடைச்ச இந்த ஒரு அற்புதமான ஒரு ரூபத்த திரும்பி நீங்க எப்ப வெளிப்படுத்துவேன்னா, இதுக்கு ஒரு நேரம், காலம், சமயம்னு கலியுகத்துல வரும். அந்த சமயத்துல உலகத்துக்கே நான் காமிச்சு, வீடு வீடா வந்து எல்லாரையும் பக்தர்களா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவாளுக்கு இத நான் என் ரூபத்த காமிப்பேன் அப்படின்னு அன்னைக்கு பகவான் சொன்னது, இன்னி வரையிலும் ரத யாத்திரா மூலமா நிறைவேத்தி காமிக்கிறார். அந்த மாரி ஜெகநாதர் வந்து அந்த ரூபத்த துவாபர யுகத்துல காமிச்சதே இன்னைக்கு அழகா கலியுகத்துல பல வழியா ஒரு அழகான ஒரு ஸ்டோரி லைனோட இந்திரஜும்னர் ராஜா மூலமாக இன்னைக்கு அழகான ஒரு ஸ்வரூபத்தை அவன் தனக்கு அமைச்சுண்டு ஒரு ரத யாத்ரா பிரபுபாதர் அப்படின்ற ஒரு பெரிய நம்மளுடைய குரு மூலமா இன்னைக்கு ரத யாத்திராவும் நம்ம உலகம் முழுக்க முன்னெல்லாம் ரத யாத்திரான்றது எல்லா தேர் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும், எல்லா பகவானுக்கும் நடக்கும். ஆனா குறிப்பா இந்த உலகம் முழுக்க பரப்பின ஸ்ரீல பிரபுபாதருக்கு இன்னைக்குமே நம்ம வந்து அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். தினமே என்னைக்குமே இல்லை, தினமுமே. ஏன்னா இதனால நம்மளுக்கு வந்து ஒரு ரத்த யாத்திரானா எப்படி கொண்டாடணும், உற்சாகத்தோட எப்படி இருக்கணும், எப்படி போகா பண்ணணும். இந்த வருஷம் இந்த வாட்டி ஒரு 3000 பேர் தான் நாங்க ஒரு ரூம்குள்ளதான் பண்ணினோமே தவிர, ரூம்னா ஒரு ஹால்குள்ள பண்ணினோமானும் ரோட்ல எல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய எமிரேட்ஸ்ல எல்லாம். அதனால என்னன்னா ஒரு பெரிய ஹாலை ஹையர் பண்ணின்னு அதுக்குள்ள அதுக்கு பொருத்தமான ஒரு ரதத்தை உற்பத்தி பண்ணி அதுக்கு அழகான ஜெகநாதர் பலதேவ்ல உட்காத்தி வச்சுட்டு நாங்க ரதத்தை நன்னா ஓட்டினோம். ஒரு 500க்கு மேற்பட்ட போகா வந்தது. அண்ட் அது மாதிரி பெரிய உற்சாகத்தோட
நம்மளுடைய ஏற்புக்கு தகுந்த மாதிரி ஜெகநாதரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைச்சு அவர் அவ்வளவு ஆசையா அந்த ரதத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணி ஒவ்வொருத்தர் குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர்கள், பிரெக்னெண்டா இருக்கிறவா, யாரா இருந்தாலும் வந்து அந்த ரதத்தை புடிச்சு இழுத்து போன அந்த ஒரு உற்சாகம் இன்னைக்கும் யாருக்கும் மறக்க முடியாத ஒரு பெரியமான ஒரு தருணம்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பகவான் வந்து நம்ம அந்த ரதத்தை தேர பார்த்தாலோ அந்த ரோப்ப தொட்டாலோ நம்மளுக்கு பகவான் கிட்ட ஒரு நிவாசம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பக்தர்கள் இன்னைக்கும் அந்த தேர்ல சில பேரு அந்த தேருக்கு அடியில வேணும்ட்டு உயிரை கொடுக்கணுமே சூசைட் வேற பண்ணுவாளாம். அந்த மாதிரிலாம் பூரி ஜெகநாத் ரத்த யாத்திரையில எல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் கூட நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி பகவான் கிட்ட இருக்கிற ஒரு பிரேமை எப்படி வருதுன்னா, ஏன்னா பகவானுக்கு நம்ம மேல அவ்வளவு பிரேமை இருக்கிறதுனால. சோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அதான் ஒரு சீக்ரெட் கதை. எப்படி நம்ம கலியுகத்துல கூட பெரிய பக்தனா இல்லைனாலும் ஒரு சாதாரண பக்தனுக்கு கூட ஜெகநாதர் வந்து ரொம்ப வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் பூர்த்தி பண்ணி திருப்தி அடைச்சு கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சமயத்துல இருக்கச்ச ஒரு வந்து ஒரு 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 வெத்தலை விக்கிறவர் இருந்தார். தினம் அவர் வந்து வெத்தலை விக்கிறதா அவரோட வேலை. சோ அப்போ அவர் பேரு வந்து இது என்ன கிருஷ்ணதாஸ்ன்னு பேரு. அந்த சமயத்துல அந்த கோவில்ல ஒரு பூஜாரி இருந்தார். பூரி ஜெகநாத்ல நடந்தது. பூரி ஜெகநாத்ல அந்த பூஜாரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரு பலபத்ர பலராம் தாஸ்ன்னு பேரு. அவர் தினமும் என்ன பண்ணுவார், பகவானுக்கு அவர் தான் கடைசி சேவை பண்ணிட்டு போவார். சோ ஒரு நாளைக்கு சில நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பார்ப்பார். திடீர்னு ஒரு நாளைக்கு சில நாள் கவனிக்க ஆரம்பிச்சார். திடீர்னு அந்த கோவிலோடைய ஸ்வர்க வாசல்ல இருந்து 2 பசங்க 2 ஆம்பளை பையன்கள் அழகா கிடுகிடுன்னு அந்த சமயத்துல திடீர்னு அர்த்த ராத்திரியில வெளியில வந்துட்டு ஒரு குடிசைக்குள்ள போயிட்டு திரும்பி அந்த ஸ்வர்க வாசலுக்குள்ள திரும்பி மறைஞ்சு போறத தினம் இந்த பல்ராம் தாஸ்ன்றவர் பார்த்துட்டு. என்னடா அது, நம்ம எல்லா சேவையும் செய்யறச்சே இந்த பசங்களை நம்ம பாக்குறதே இல்லையே. ஆனா இந்த சமயத்துல வந்து நம்ம இப்படி பாக்குறோமே, தினம் என்ன நடக்கிறது இங்க, யாரு இருக்கா அந்த குடிசைக்குள்ள, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து அப்புறம் பார்த்தாரு. இந்த பசங்க திரும்பி உள்ள தினம் நடக்கிறதாம். ராத்திரியில எல்லா சேவையெல்லாம் முடிச்சுட்டு இவர் போற சமயத்துல இந்த 2 பசங்க, ஒரு ஒருத்த வந்து கொஞ்சம் கருப்பா இருப்பா, ஒருத்த நல்ல வெளுப்பா இருக்கான். அவங்க வந்து சாதாரண மாதிரி பசங்களா வந்து இந்த குடிசைக்குள்ள பாட்டு, ஆனா வெளியில வரைச்ச என்ன இருந்தா வாயில வெத்தலை, என்ன வெத்தலை போட்டா நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் உதடுகள்லாம் சிவந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ கடிச்சுட்டு அவ வந்து திரும்பி உள்ள போயிடுறாளாம். என்ன நடக்கிறதுன்னு சொல்லிச்சு ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் வெளியில அந்த கோயிலுக்குள்ள மறைச்சு போனோன்னு இந்த பல்ராம் தாஸ் வந்து இந்த குடிசைக்குள்ள போச்சு. பார்த்தானா அவன் ஒரு சாதாரண வெத்தலை விக்கிறவன். ஏன்பா நீ யாருன்னா, நான் ஒரு வெத்தலை விக்கிறவன். என் பேரு வந்து கிருஷ்ணதாஸ் அப்படின்றார். சோ என்ன பண்ற நீனு, தினம் உன்னுடைய குடிசைக்குள்ள நான் 2 ஒரு அந்த மாதிரி உச்ச ராத்திரியில பாக்குற 2 ஆம்பளை பசங்க வர்றாங்க, அப்புறம் போறாங்க, வாயில ஏதோ மின்னுண்டு போறாங்க, என்ன விஷயம் நடக்கிறது, திரும்பி கோவிலுக்குள்ள மறைஞ்சு போயிடுறாங்க, என்ன ஆறுது, என்ன பண்ற அப்படின்னா, ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா தினம் அவங்க வராங்க, தினம் என்னோட வேலை வந்து வெத்தலை விக்கிற வேலைதான். ஆனா தினம் அவ வந்து 2 வெத்தலை குடும்பா. அதனால நானும் வெத்தலை எல்லாம் பான்லாம் பண்ணி வெத்தலை அழகா சுருட்டி குடுப்பேன். அவ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவான்னு. சரி நீ வெத்தலை விக்கிறன்னு உன்னோட ப்ரொஃபஷன் ஆச்சே, எவ்வளவு நீ அதுக்கு பைசா கேக்குறியா, அவங்க தினம் பே பண்றாங்களா, உனக்கு எல்லாம் குடுக்குறாங்களா பைசானா? ஐயோ அவளோட அழகுல பார்த்து அவ ரசிக்கிற ருசியில பார்த்துட்டு அப்படியே மைமறந்து போறதுனால நான் பைசாவே கேட்க மறந்து போயிடுறேன். தினம் எனக்கு கிட்ட ஃப்ரீயா தான் வாங்கிட்டு போறேன்னு. அப்புறம் அந்த பல்ராம் பூஜாரி வந்து அவர் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன பைத்தியமா நீ, இதுதானே உன்னுடைய ப்ரொஃபஷன், தினம் அவ வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு போடுறா, நீ எதுக்கு ஃப்ரீயா கொடுக்குற, அவ என்ன அவளை பார்த்தா நல்லா வெல்தியா இருக்கிறவா, அவ கொஞ்சம் பணக்கார பசங்க மாதிரி இருக்காங்க, ஜிங்குன்னு இருக்காங்க, நல்லா ஹெல்தியா இருக்காங்க, என்னத்துக்கு நீ ஃப்ரீயா தர, உனக்கு ஏன் அவ ஏன் பைசா கொடுக்க மாட்டேங்கிறா, நாளைக்கு அவளை விடாத. சோ அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, ஓகே இவ இது யாரா இருக்க முடியும் அப்படின்னு இந்த இந்த பூஜாரி பல்ராம் தாஸ் அப்படின்ற பூஜாரிக்கு என்னடா இது ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு லீலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு மனசுல தோண போக அவர் கிளப்பி விடுறாரு இந்த கிருஷ்ணதாச. அவளை நீ விடாத, நாளைக்கு வந்தா பைசா கொடுக்க சொல்லி. என்ன பண்ணா பணக்கார பசங்களுக்கு என்ன ஃப்ரீ, எதுக்கு ஃப்ரீ, இந்த உலகத்துல என்ன ஃப்ரீயா கொடுக்குறது, இப்பெல்லாம் நம்ம தண்ணி கூட ஃப்ரீயாவா வாங்குறோம், பைசா கொடுத்து தானே வாங்குறோம், அதனால எதுவுமே ஃப்ரீயா கொடுக்காது அப்படின்னு அவர் வேணும்ட்டு கிளப்பி விடுறாரு. சோ அடுத்த நாளைக்கு இந்த 2 பசங்களும் அதே மாதிரி
நைட் வராரு. வந்து அவங்க அந்த கிருஷ்ணதாஸோட குடிசைக்குள்ள போறச்ச அவர் வந்து அந்த வெத்தலையெல்லாம் ஆஸ் யூஷுவல் சுருட்டி கொடுக்கறச்ச இவங்க தயாராறாங்க 2 பசங்களும் கிளம்புறதுக்கு. அப்போ அந்த கிருஷ்ணதாஸ் வந்து சொன்னாங்க, ஹலோ, நீங்க இத்தனை நாளா ஃப்ரீயா சாப்பிட்டுருந்தீங்க. உங்களுடைய அழகுல மைண்டியோ என்னன்னு தெரியல, உங்ககிட்ட பைசா கேட்கணும்னே எனக்கு தோணல. பட் இன்னைக்கு இன்னைக்கு பைசா கொடுங்கோ, நீங்க சாப்பிட்டதுக்கு இப்போ வச்சுட்டு போங்க. இந்த பாக்கி எல்லாம் வைக்காதீங்க. நான் கணக்கு வேற எழுதி வைக்கல. இத்தனை நாளுடைய பாக்கி ஏதோ இருக்கு. எனக்கு இதுதான் என்னோட ப்ரொஃபஷன். இந்த 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 எனக்கு இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் எங்களுடைய தெய்வமான ஜெகநாதரும் பலராமருக்கும் சுபத்ராக்கும் நான் கொஞ்சம் சேவை செய்யணும்னு பாக்குறேன். ரொம்ப ஆசை எல்லாம் இருக்கு. அதனால அந்த ஆசைக்கோசரமாவது நீங்க கொஞ்சம் பைசா கொடுத்துதான் அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன அது, தினம் எங்க கிட்ட பைசாவே கேட்க மாட்டேன்ற, இன்னைக்கு போய் கேக்குற. ஐயோ, நாங்க சின்ன பசங்க, எங்க கிட்ட பைசா எல்லாம் கிடையாது. எங்க அம்மா அப்பா எங்க கிட்ட பைசாவே கொடுக்க மாட்டாங்க. ஏதோ நான் உங்க வீட்டுக்கு வந்தோம், நீ ஏதோ ஃப்ரீயா கொடுத்தே, நாங்க தினம் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இன்னைக்கு என்ன நீங்க எங்க கிட்ட பைசா கேக்குற? என்கிட்ட என்னப்பா நீ உங்களை பார்த்தா பணக்கார பசங்க மாதிரி இருக்கு, பைசா இல்லைன்னா? ஐயோ, எங்க அம்மா என்ன திட்டுவா, எங்க அப்பா என்ன கத்துவா, நான்லாம் பைசாவே வச்சுக்க மாட்டோம். என்கிட்ட ஒரு பைசாவும் இல்லைன்னு. அதெல்லாம் கிடையாது. நீ எதான்னு உங்க அம்மா போய் நாளைக்கு கேட்டுட்டு வா. நீ எதான்னு கொடுத்துட்டு தான் போகணும். எப்படியாவது எதான்னு ஒண்ணு வச்சுட்டு போ. உன்னோட தரப்புல இருந்து நீ வச்சுட்டு தான் போகணும். உங்களை இல்லைன்னா விட மாட்டேன் வீட்டுக்குன்னு. ஐயோ, எங்களுக்கு டைம் ஆயிடுத்து, நாங்க போய் தான் ஆகணும். எங்களெல்லாம் எல்லாரும் தேடிட்டு இருப்பா. பரவாயில்ல. அப்பயே பலபத்ரா இந்த 2 பசங்களும் யோசிக்கிறாங்க, என்னடா கொடுக்கலாம் நம்ம, என்ன வச்சுட்டு போனோம். அப்ப அவ தலையில முண்டாஸ் மாதிரி ஒண்ணு கட்டிக்கிறா. அதை எடுத்து, இந்தப்பா இதை நீங்க வச்சு சரி, இதுதான் எங்க கிட்ட இருக்கு. இப்போதைக்கு எங்க கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தலையில கட்டின ஒரு இது துண்டு தான் இருக்கு. இதுதான் எங்களை கொடுக்கணும். சரி, இதையாவது வச்சுட்டு போய் இதுக்கோசரம் வாங்குறதுக்கு நாளைக்கு வருவே இல்லையா, அந்த சமயத்துல பைசாவோட வாங்கோ, அப்பதான் இந்த துண்டை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு இந்த இந்த வெத்தலை வைக்கிறவர் கிருஷ்ணதாஸ் அப்படின்னு சொல்ற. அவர் 2 பேரும் அவ கழுத்து தலையில இருக்கிற அந்த முண்டாஸ் அவுத்து கொடுத்து விடுறா. இவ அப்புறம் அவ இப்ப கிளம்பி போறார். அடுத்த நாளைக்கு ஆஸ் யூஷுவல் காலங்காத்தால சேவைக்கு திறக்கறச்ச அந்த இது சொர்க்க வாசல்ல எங்க தரக்கரிச்ச ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா பாக்கறச்ச ஜெகநாத் தலையையும் பலராமர் தலையிலையும் இந்த துணியை காணும். எல்லாரும் என்னடா அது, பூஜாரிகள்லாம் வரா, எல்லாரும் ஒரே என்னடா என்னைக்குமே இருக்கிற இந்த ஒரு துண்டு எப்பவுமே பலராமர் கழுத்துல நான் ராத்திரி தானே சேவை பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு போனி, நீ காத்தால அதை காணுமே. என்னடா அவளுக்கு இன்னும் வியப்பா என்ன ஆச்சுன்னா, ஜுவல்லரி எல்லாம் போட்டிருக்காரு, எல்லா ஆபரணங்களும் போட்டு வந்த திருடன் இப்ப தலையில இருக்கிற துண்டு ஒண்டி எதுக்கு தூக்கின்னு போனா? திருடன்னு வந்தவன் ஆபரணங்கள்னா தூக்கின்னா போயிருக்கணும், துண்டை ஒண்டி தூக்கின்னு போயிட்டானே. இது என்னப்பா, இது ரொம்ப வியப்பா இருக்கே, என்ன நடக்கிறதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டுன்னு அதுல ஒரு பூஜாரி வந்து உடனே ராஜா கிட்ட தெரிவிச்சார். ஏன்னா அந்த கோவிலுக்குள்ள நடக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே ராஜாக்கு தெரியணும். தெரிய வைக்கிறச்ச ராஜா வந்து இந்த பலராமர்ன்ற இன்னும் அந்த பூஜாரியை கூப்பிடுறாரு, பலராம் தாச. என்னப்பா நடக்கிறது, என்னோ பகவானோட துண்டை காணுங்கிறா, ஆனா ஆபரணங்கள்லாம் இருக்குன்றா, யார் அந்த திருடனா இருக்க முடியும்? இது என்ன ஆச்சு, இது என்னம்மா நீ திருடனா இருக்க முடியும்? என்னமோ ஒரு விஷயம் இருக்கே, இதுல ஏதோ சம்திங் நாட் ஆல் ரைட் அப்படின்னு சொல்றச்ச அப்போ வந்து இந்த பலராம் தாஸ் வந்து சொல்றார், நான் தான் கவனிச்சிருக்கேன், இந்த சொர்க்கவாசல்ல தினம் பூரிக்கு கோவில்ல இருந்து 2 பசங்க வந்து இந்த தாமோதர் கிருஷ்ணதாஸ்ன்ற ஒரு வீட்டுக்கு போவாரு, அப்புறம் திரும்பி வருவாரு. இந்த மாதிரி நடக்கிற நேரத்துல நான் தான் அந்த கிருஷ்ணதாஸ் கிட்ட சொன்னேன், அந்த பசங்க வரைச்ச அந்த தலையில இருக்கிற துணியை அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் அவர் தான் வாங்கி வச்சுட்டு இருக்காரு இந்த 2 துணியும். இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சாட்சாத் பலராமரும் ஜெகநாதர் தான் இந்த கிருஷ்ணதாஸ் வீட்டுக்கு தினம் போய் வெத்தலை சாப்பிடுறார். சோ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல போக ராஜாவும் அந்த பலராம் தாஸ் எல்லாரும் அந்த கிருஷ்ணதாஸ்ன்ற வெத்தலைக்காரர் வீட்டுக்கு போறச்ச அந்த சமயத்துல அந்த வெத்தலைக்காரன் வந்து அப்படி நடுங்கி போய் அப்படியே வேர்த்தெல்லாம் போட்டு, ஏன்னா ராஜாவே வந்திருக்கார், நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த 2 துண்டு நான் திருடல, இந்த 2 பசங்க தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் அழறான், பயந்து போய். இப்ப ராஜா சொல்றேன், இல்ல நான் உன்னை ஒன்னும் தண்டிக்க மாட்டேன், ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்ல போக அப்ப அவர் வந்து சொல்ற, இந்த மாதிரி 2 பசங்க அந்த கதையெல்லாம் சொல்றச்ச நான் அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி இந்த 2 துண்டை வச்சேன்னு. இப்பதான் தெரிய வருது, சாட்சாத் இது கிருஷ்ணரும் ஜெகநாதரும் பலராமரே வந்து சுயமா உங்ககிட்ட வெத்தலை சாப்பிட்டு இருக்காருன்னா இதுல என்ன விஷயம் தெரிய வருது? என்ன விஷயம்னா, கஷேத்திர தாமத்துல எப்ப பார்த்தாலும் இப்ப என்ன சொல்ல வரானா, எப்பவுமே நான் சொன்னேன் இல்லையா, 4 பத்ரிநாத்ல இப்ப விஷயம் என்னன்னா, பத்ரிநாத்ல எப்பவுமே பகவான் காத்தால எழுந்துப்பாராம்.
அப்புறம் ராமேஸ்வரத்துல அவர் தூங்கி போயிடுவாராம். அப்புறம் துவாரகா தாமத்துல அழகா எப்ப பார்த்தாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாராம். பூரி தாமத்துல எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாராம். அதனாலதான் பூரியில பார்த்தோம்னா ஜெகநாதருக்கு எப்ப பார்த்தாலும் 8 வாட்டி பல விஷயம், பல சப்பன் போக் தான் தந்துட்டே இருப்பாளாம். இப்படி சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்கு ஆறுது இல்லையா? அதுக்கு டைஜஸ்டிவா என்ன பண்ணணும்? வெத்தலையெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் கொடுப்பா. எனக்கு நான் பிரெக்னென்ட் ஆகிற சமயத்துல நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே பாட்டி உடனே அந்த டெலிவரி ஆனப்புறம் அந்த வைட்டமின் சி இருக்கு, டைஜஸ்ட் ஆகணும், குழந்தைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்மளுக்கு அந்த வெத்தலை போடுறது தப்பு இல்லை. ஆனா அதுல நிறைய ஒரு சத்து இருக்கு, அதனால டைஜஸ்டனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல சில பொருட்கள் சேர்க்கறதுனால நம்ம வந்து ப்ரிடாமினா அவாய்ட் பண்ணிடுறோம் நம்மளுடைய இந்த கல்ச்சர், இந்த நம்மளுடைய ஆன்மீகத்துல இருக்கிறதுனால. பட் ஜெனரலி இந்த வெத்தலைன்றது ஆஃபர் பண்ணுவாங்க பகவானுக்கு. அந்த ஆஃபர்ட் வெத்தலை கூட நம்ம பிரசாதமா சாப்பிடலாம். ஸ்ரீநாத்ஜில கூட அந்த அந்த ஒரு பழக்கம் இருக்கு. சோ அதனால பகவானுக்கு வயிறு சரியில்லாம போயிடும் இல்லையா? அதுக்கோசரம் வந்து பகவானுக்கு வெத்தலை கொடுக்கறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ். அதுக்கும் மேல என்ன ஆயிடுறதுன்னா, அந்த வெத்தலைக்காரர் வந்து தினம் அழுவுறான் பகவான் கிட்ட. எனக்கு ஒரு சேவையை நான் லாய்க்கு இல்லை, இந்த பூரி தாமத்துல இருந்து உனக்கு ஒரு சேவையும் செய்ய நான் லாய்க்கு இல்லாம இருக்கேனே, எனக்கு இந்த வெத்தலை பிசினஸ் தவிர தெரியல. ஆனாலும் இந்த வெத்தலையாவது சாப்பிட்டு உனக்கு ஆஃபர் பண்ணி உன்னை நான் எப்படியாவது பிரீத்தி செய்யணும்னு தினமும் அந்த ஜெகநாதருக்கு அழ போக, அதனால அந்த வெத்தலைக்காரனுடைய பக்தியை பூர்த்தி பண்றதுக்கோசரம் பலபத்ராவும் ஜெகநாதரும் தினம் அவங்க வீட்டுல வந்து வெத்தலை சாப்பிட்டுட்டு போவார். சோ அன்னில இருந்து இந்த ராஜா என்ன சொன்னார், சப்பன் பூ குடுக்கறச்செல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் வெத்தலையும் மடிச்சு பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போக இன்னி வரல அந்த பிராக்டிஸ் நடக்கிறது. சோ அதனால ஒரு சின்ன வெத்தலை சமாச்சாரத்துக்கு கூட பகவான் வந்து தன் வைராக்கியம் அப்படின்னு அந்த ஒரு குவாலிட்டியை பத்தின வெத்தலைக்காரனுடைய உடைய பக்திய வெளிப்படுத்துறதுக்கோசரம் எவ்வளவு அழகா ஒரு லீலைய 2 பேரும் அண்ணாவும் தம்பியும் வந்து செஞ்சான்றது நம்மளுக்கு இது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயத்துக்கு மேல. யூ காண்ட் இவன் யூ ஆர் இன்ட்ரீக்ட், இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு பகவான் வந்து அவ்வளவு அழகா ஒரு சின்ன ஒரு அந்த பக்தன் சின்னவனா, ப்ரொஃபஷனலி சின்னவனா இருந்தாலும் அவனுடைய பக்தியை அது பார்த்து, அவனுடைய உயர்தரமான பக்தியை பார்த்து அந்த லீலைய கூட பெரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு கொண்டாடப்படுறதுன்னா பகவானுடைய ஒரு கருணை உள்ளத்தை, ஜெகநாதருடைய கருணை உள்ளத்தை நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்காவது இதுல ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படலாம்? இல்ல. சோ அதனால நம்ம பாக்குறோம் இல்லையா, பகவான் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஆசை. இதுல வந்து வந்து ஒரு ஒரு உயர்ந்த மனிதனா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், அப்படின்ற விஷயமே இருக்க, பிராமணா இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது லட்சுமி தேவியும் பூர்ணமா சமாத சம இதுல சம்பந்தப்பட்டிருக்கா. ஏன்னா அவளும் சொல்லியிருக்கா, அந்த பகவானுக்கு யாரா இருந்தாலும் பக்தி பண்ணணும், பக்தி பண்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனா தூய்மையோட பண்ணணும், மனம் தூய்மையோட, வெளிப்புறத்திலையும் தூய்மையா இருக்கணும், அகத்திலையும் தூய்மையா இருக்கணும், புறத்திலையும் தூய்மையா இருக்கணும்னு அவள் லட்சுமி தேவி நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. அதனால என்ன பண்ணுவா, இந்த ஒரு ஒரு வாரமும் பகவான் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் ஜெகநாதர் கிட்ட லட்சுமி தேவி சொல்லுவா, நான் வியாழக்கிழமை இன்னைக்கு மை அவுட்டிங் டே, இன்னைக்கு என்னால கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சேவை வந்து குறைச்சலா பண்ணுவோம். ஏன்னா நான் என் பக்தர்களுக்கு வந்து அவ வீட்டுல எல்லாம் போயிட்டு அவளோட நிவாசமா இருந்துட்டு நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருவேன். சில சமயம் நம்ம லேடிஸ்க்கு எல்லாம் ஒரு டெய்லி உட்காந்து வீட்லயே உட்காரக்கூடாது, ஒரு நாளைக்கு ஃப்ரீ டேயா எடுத்துட்டுறணும். அந்த மாதிரி லட்சுமி தேவி பண்ண மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, ஷாப்பிங் பண்றது அப்படிலாம் பண்ணணும். ஏன்னா ஒரு சேஞ்ச்க்கு வேணும் இல்லையா? என்னன்னா இட்ஸ் நாட், ஐம் நாட் டாக்கிங் இன் அ வெரி mundane way, but we need our time. சோ நம்மளுக்கும் அந்த மாதிரி லட்சுமி தேவிக்கும் அந்த டைம் வேணும். சோ எப்ப பார்த்தாலும் தினம் அதே வேலை பண்ணி போர் அடிக்கிறது. இன்னைக்கு என் பக்தர்கள் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு போறச்சேன், ஒரு நிறைய வீட்டுக்கு போறச்சேன், ஒரு பிராமணர் வீட்டுக்கு போறா. அந்த சமயத்துல அந்த வீட்டு மகாராணி நன்னா தூங்கிட்டு இருக்கா, வீடு முழுக்க அழுக்கா இருக்கு. என்னப்பா இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கு, இன்னைக்கு வியாழக்கிழமை கார்த்தால ஸ்திரீ சங்கம் நடக்க போறது, எல்லாம் உன் வீடெல்லாம் இப்படி தூய்மையா இல்லாம இப்படி அசிங்கமா வச்சுட்டு இருக்கே, உன் வீட்டுல நான் நிவாசம் பண்றதே தப்பு, இனிமே நான் இருக்கவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தேவி அந்த லட்சுமியான ஒரு லட்சுமிகரமான அந்த கடாட்சத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுற சமயத்துல, அந்த சமயத்துல இன்னொரு சாதாரண ஒரு லேச்சன் வீட்டுக்கு, சண்டாளன் வீட்டுக்கு போச்சா அவ்வளவு அழகா அவங்க சாணி தெளிச்சு வீட்டெல்லாம் கோலம் போட்டு ஜெகநாதருக்கு போகாலாம் பண்றச்ச லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது. அவ ஆத்துல பண்ணின அந்த போகாவே அவளையும் சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்துல அந்த சமயமா பலராமரும் ஜெகநாதரும் நடந்து வரா. அப்போ பலராமர் பாக்குற,
என்ன இது பாரு, அங்க யார் நிக்கிறா, அந்த ஒரு சண்டாளன் வீட்டுல யார் நின்னுட்டு இருக்கா பாரு அப்படின்னு பாக்குறச்ச ஜெகநாதர் பாக்குறார் தன்னுடைய ஒய்ஃப் லட்சுமி தேவி அங்க நல்லா சாப்பிட்டு இருக்கா. ரொம்ப ஆராம்சே ரொம்ப சவகாசமா அவளோட பேசிட்டு சந்தோஷமா லட்சுமி தேவி அவ கொடுக்குற அந்த உணவை சாப்பிடுறச்ச பலராமன் சொல்றா, இத பாரு இப்படி எல்லாம் பண்றா பாரு. நம்ம வந்து வேதங்கள்ல எப்படி ஒரு பிராமணன் சுத்தமா இருக்கணும், ஒரு பிராமணனுடைய பிராமணர்கள் தான் நம்மளுக்கு பூஜை பண்ணணும், அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எவ்வளவோ பண்ணியிருக்கோம். ஆனா பாரு லக்ஷ்மியே, உன்னுடைய உன்னுடைய ஒய்ஃபான உன்னுடைய பத்தினி, தர்ம பத்தினி யாரோடைய மிலேச்சன் வீட்டுல பிரசாதமா இல்லையான்னு தெரியாத, எப்படி அசுத்தமா பண்றாளா சுத்தமா பண்றாளா தெரியாத இடத்துல போய் சாப்பிட்டு இருக்கா. இனிமே அவ கையால சமைச்சு நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. இனிமே நான் இருக்க மாட்டேன், ஒண்ணு அவர் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும். எப்படியாவது நீ உன்னுடைய பத்தினி கிட்ட நீ சொல்லிடு, தர்ம பத்தினி கிட்ட இனிமே she cannot stay with us அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அந்த அந்த காலத்துல பாரம்னா ஒரு பெரியவர் வந்து டக்குன்னு மாட்டு பொண்ணு கிட்ட எல்லாம் பேச மாட்டா. அவ வந்து ஒரு வயா ஹஸ்பண்ட் தான் வயா மீடியம். அப்படி பண்றச்ச ஜெகநாதர் என்னடா அது அண்ணா இப்படி சொல்லிட்டாலே, அண்ணாவையும் நம்ம வந்து எதிர்க்க முடியாது, அதனால எப்படியாவது நம்மளுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லி கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது இருக்கிற மாதிரி தான் சொல்லணும்னு சொல்ல போக லக்ஷ்மிக்கு கோவம் வந்துடுது. நீங்க என்னது இது உங்க அண்ணா சொல்றதா கேக்குறேன், ஆனா அவங்க வந்து நான் என்ன நடந்த ஒரு விஷயத்த சொல்ல போக எவ்வளவு அசிங்கமா இது. இத்தனைக்கும் புத்தி இருந்து இத்தனை வசதி இருந்து கொடுத்தும் கூட ஒரு பிராமணனா இருந்தது அந்த அன்னைக்கு அவ வீடு நீட்டா வச்சுக்காம உனக்கு சேவை செய்யாம இருந்ததுனால எனக்கு கோவம் வந்துடுது. ஆனா அதே மாதிரி ஒரு கீழ் ஜாதியில பிறந்தாலும் ஆனா பகவானுக்கு சேவை செய்யணும் ஒரு ஆசையோட படுறச்ச அந்த சமயத்துல தான் நான் வாத்துல போய் சாப்பிட்டேன். அதை பத்தி அதோடைய மகிமை தெரியாம இப்படி இருக்கேளே, நான் இனிமே உங்க ஆத்துல இருக்க போறதுல நான் சமைக்க போறது இல்லை, நான் இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அன்னைக்கு பயங்கர, ஏன்னா ஜெகநாத் பூரியில இருந்து 8 வாட்டி சாப்பிட்டு பழக்கம், 56 விஷயங்கள் சாப்பிட்டு பழக்கம், லக்ஷ்மி தேவி இல்லையே பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு ஒரே பசி தாங்க முடியாம கடைசியில அவருக்கு பலராமருக்கு புரிய வருது. அப்படியே எல்லாத்தையும் என்ன நிலைமை ஆயிடுதுன்னா, இவ ஆளுக்கு சமைக்கவும் தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமையில எல்லார் வீட்லயும் எனக்கு இங்க பிரசாதம் கிடைக்குமா அங்க கிடைக்குமான்னு போக கடைசியில பார்த்தா இந்த மிலேச்சநாத்துக்கே ஜெகநாதரும் பலராமரும் வந்து பையன் ரொம்ப பசிக்கிறது ஏதானு இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அவன் ஆசையா பண்ண போக அப்ப லட்சுமி தேவி வரா. இதுதான் புரியுறதா, யாரோட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயத்தாத்மன. சப்பன் போ கொடுக்கறதுல விஷயம் இல்ல, அதுக்கு மேல அந்த ஒரு சில 2 இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் கொடுக்குறோம் இல்லையா, ததஹம் பக்தி உபகிருதம் வித் லவ் அண்ட் டிவோஷன். எனிபடி ஆஃபர்ஸ் மீ வித் திஸ் ஐ வில் அக்செப்ட் இட் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில. அதனால நம்மளுக்கு பகவானுக்கு சப்பன் போ கொடுக்கறதுக்கு மேல அந்த ஆசையும் அந்த அன்பும் அந்த பக்தி கலந்ததோட கொடுக்கறச்ச பகவான் நம்ம என்ன பண்ண, ஒரு தூத்தமா இருக்கட்டும், ஒரு வாட்டரா இருக்கட்டும், ஒரு துளசி லீஃபா இருக்கட்டும், ஒரு புஷ்பமா இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட்டா இருந்தாலும் பகவான் திருப்தியோட பிரீத்தியோட அது கூட அவர் நம்மளுடைய பக்திய ஏத்துப்பார். அந்த விஷயம் தான் அதுதான் இந்த கதை மூலமா பகவான் வந்து சொல்லி கொடுக்குற நம்மளுக்கு ஸ்பெஷல் பக்தனா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அந்த பிரீத்தி இருக்கணும், அந்த பக்தி இருக்கணும், அந்த ஆசை இருக்கணும், அந்த ஈடுபாடு இருக்கணும், அந்த உற்சாகம் இருக்கணும். உற்சாகா நிச்சயா தைரியா, தைரியத்தோட ஒரு உற்சாகத்தோட தத்தத் கர்ம பிரவர்த்தனா, நம்மளுடைய கர்மம் என்ன பெரியவர் ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த விதத்துல நம்ம பகவானை வந்து சேவை செஞ்சோம்னா பகவானுக்கு அதை ரொம்ப மன திருப்தியோட பூர்த்தியோட ஏத்துப்பார் அப்படின்ற விஷயம் இந்த லக்ஷ்மி கதை மூலமா சொல்லி, லக்ஷ்மி அப்புறம் கோபமா இருக்கிறச்ச அப்போ சொல்ல போய் அப்புறம் பகவான் நாராயணன் ஜெகநாதர் என்ன பண்றாரு, லக்ஷ்மிய வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்கு அவ போனதுக்கு கோபத்தை தெளியறதுக்கு அழகா ரசகுல்லா எல்லாம் வாங்கி கொடுத்து திரும்பி வீட்டுக்கு வர வச்சு ஆனிலையும் திரும்பி ராஜயோகமா பகவான் ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா, லட்சுமி மாதா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்து உலகத்தையே டிவோட்டிஸ் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல ஒரு பக்தி பூர்வமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இது மாதிரி சில கதைகள் பல கதைகள் இருக்கு. ஆனா குறிப்பிட்டு இந்த 2-3 கதை சொல்றதுக்கோசரம் இன்னைக்கு இந்த குழு மூலமா ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பகவானுடைய ஜெகநாதருடைய லீலைகள் சொல்றதுக்கு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நம்மளோட ஜெகநாத் பூரியே தெரியும், அதே மாதிரிதான் அதே சக்தி உள்ள யாருக்கெல்லாம் பூரி ஜெகநாத் போலியோ நம்ம வந்து நம்மளுடைய மாயாப்பூர்ல அருகில் இருக்கிற சிமந்த தீப் அப்படின்ற ஒரு தீபத்துல நவத்வீபத்துல அந்த பக்கத்துல இருக்கிற சிமந்த தீப் எங்கன்னா
ராஜாப்பூர் ஜெகநாத் அப்படின்னு அவர் இருக்கார். சோ பூரி தாமத்துக்கு போகாத வாழ்க்கை இந்த மகிமை நவத்வீப் மகிமையில இது இருக்கு. பூரி தாமத்துக்கு இன்னுமே இன்னைக்கு போகலைனாலும் அதே பலன் நீங்க ராஜாப்பூர் ஜெகநாத்தை பார்த்தேன்னா அவருடைய அதே சக்தி அதே போட்டு போனதுக்கே சரியா ஈடாகும் அப்படின்றார். சோ நம்ம பூரி ஜெகநாத் பை சான்ஸ் போகலைனாலும் அட்லீஸ்ட் ராஜாப்பூர் ஜாமத்துக்கு போய் அங்க ஜெகநாதரை சேவை செஞ்சா அதே பூரி தாமத்துக்கு போனதுக்கு ஒரு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு இந்த மகாத்மியத்துல சொல்லப்படுறது. சோ அதனால ராஜாப்பூர் ஜெகநாதரே அது பூரி ஜெகநாதர் தான். அவரும் அவ்வளவு சக்தி, நிறைய கதைகள் உண்டு. சோ இந்த சிமந்த தீப் எப்போ ஜெகநாத் அங்க வந்தாருன்னா ஒரு சமயத்துல ஒரு கெட்ட ராஜா இருந்தா எல்லா கோவிலையும் உடைக்கிற சமயத்துல அப்ப வந்து அந்த 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 ஒரிசால இருக்கிற அந்த ஒரு பூஜாரி எல்லாம் அழா போய் ஜெகநாத் சொன்னா, நீ என்னை தூக்கிண்டு நீங்க இந்த காட்டு வழியா நடந்து போங்கோ, நான் வந்து சொல்லுவேன் எங்க நிறுத்தணும்னு, அங்க நின்னேன்னா அங்கேயே நான் என்னைக்குமே நிவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல போக ஒரு இடத்துல காட்டு வழியா எல்லாரும் இந்த ஒரிசால இருக்கிற மக்கள்லாம் எல்லாரும் கூட பெரிய இதுல சம்பாராசன்ற ஒரு குலத்தை சேர்ந்தவாள்லாம் ஐஷன் பொறிச்ச ஒரு இடத்துல நிக்கிற இடத்துல அதுதான் சிமந்த தீபா ஆயிடுது. அதான் ராஜாப்பூர் ஆயிடுது. அங்கேயும் பகவான் வந்து குடியிருக்க ராஜாப்பூர் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா. சோ இன்னைக்கும் நீங்க எல்லாரும் மாயாப்பூர் போறேன் அப்படின்னா நிச்சயமா மாயாப்பூர்ல பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோட தரிசனத்துக்கும் பார்த்துட்டு சிமந்த தீப்ல இருக்கிற ராஜாப்பூர் ஜெகநாத்தையும் பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். நம்மளுடைய உற்சாகம் இன்னும் கொஞ்சம் டெய்டி வர்ஷிப் வில் பி மோர் இம்ப்ரூவ்ட் அண்ட் மோர் பர்சனலைஸ்ட். அதுதான் இதோடைய அழகான ஸ்டோரி. சோ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ வேற ஏதாவது நீங்க எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நிச்சயமா நீங்க இதுல பகிர்ந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரல நான் சொன்னேன். வேற ஏதாவது சொல்றதுக்கு பக்தி லதா பக்தி மை மாதாஜி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. ஜெகநாதர் பத்தி நிறைய கதைகள், அதுவும் முக்கியமா 2 விஷயம். அந்த அந்த பக்த வத்சலனா பகவான் வந்து எல்லாருக்கும் அன்பை வந்து நேர்லே வந்து அவர் வந்து கொடுக்குறாருங்கிறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. வேற யாருக்கும் எதுவும் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குதுங்களா? இந்த ரத யாத்திரை அனுபவங்கள். நாங்க போன வாரம் சீதாச்சார் மாதாஜி சொன்ன மாதிரி இங்க தாமோதர் தேஷ் யாத்திரால எங்க ஸ்கூல்ல ஒரு ஹால்ல பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே பூரியில இருந்த அந்த அனுபவத்தை வந்து அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அத்தனை மக்கள் பெருந்திரளா வந்து ஜெகநாத சுவாமியை வந்து அந்த மேள தாளத்தோட அவரை வரவேற்று அந்த ரதத்துல ஏத்தி அப்படி அவர் கயிறு பிடிக்கும் போது உண்மையிலே கண்ணீரே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மாதாஜி. ஸோ மற்ற யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா ரத யாத்திரால? நான் சென்னையில போயிருந்தோம் மாதாஜி. ஜூலை 7th அன்னைக்கு எங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்களா, சரி அவங்களையும் கூட்டிட்டு போலான்னு போனோம். அப்புறம் பாலவாக்கம்ல அங்கதான் வந்து ரதம் ஸ்டார்ட் ஆச்சு. சோ கொஞ்ச நேரம் இழுத்தோம். அதுக்கப்புறம் பயங்கர கூட்டம், தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சரின்ட்டு நாங்க டெம்பிளுக்கு, அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா வயசானவங்க 80 years அப்பா, சரின்ட்டு கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அங்க போய் வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டா அது வரச்சே 6:30க்கு ஹெவி ரெயின் மாதாஜி. அவ்வளவுதான் போட்டோ எடுக்கலான்னு பார்த்த வீடியோ என்னால பயங்கர மழை, அதனால சரி போய் டிராமா போட்டாங்க இந்த கதை ராஜா டிராமா. அதை பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு எனக்கு போன் பண்ணி ரமணி மாதாஜி கூப்பிட்டாங்க, மாடிக்கு வாங்க சர்வீஸ் பண்ண. நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பார்க்க முடியலையே, மாடிக்கு ஆரத்தி போக முடியாது போல இருக்கு, அவ்வளவு கூட்டம்னு நினைச்சிட்டே இருந்தேன். அவங்களே கூப்பிட்டாங்க. சரி கூப்பிட்டா உள்ள போனா அங்க வந்து ரதத்துல இருந்து ஜெகநாத எல்லாரையும் எடுத்துட்டு வந்து அந்த போகு அரேஞ்ச் பண்ணதுதான் காமிச்சாங்க. ரொம்ப நேரம் எக்கச்சக்க போகு அங்க சர்வீஸ்க்கு கூப்பிட்டாங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து அந்த போட்டோஸ் எடுத்து அங்க வந்தப்புறம் அந்த ஜெகநாதர் அவரெல்லாம் போகு எதிர்த்தாப்புல வச்சு எடுத்தோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்து அப்புறம் எல்லாம் பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம். அதுல ஹாப்பி ஆயிடுச்சு மாதாஜி. எதிர்பாராதது நடந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ரொம்ப நல்ல அனுபவம் இல்லையா நமக்கு? ஆமா. ஓகே. எல்லாரும் ஒரு வாட்டி பூரியும் போனோம். சோ அந்த ஆசையும் நம்ம பகவான் கிட்ட வைக்கலாம். உற்சாகமயமா சொல்லுங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாதாஜி நாங்களும் எங்க கௌரங்க தேசத்துல ரத யாத்திரை செலிப்ரேட் பண்ணோம். பூரி போன ஃபீலிங் அப்படியே இருந்தது. அதுலயும் நான் வந்து பிரசாத சேவால இருந்தேன் மாதாஜி. ஒரு ரூம்ல நாங்க பிரசாதம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம்.
அங்க வந்து எப்பவுமே இல்லாத அந்த பிரசாதங்கள்லாம் அவ்வளவு ஒரு வாசனையும், அப்படியே பூரியில நம்ம பிரசாதம் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் அப்படியே நான் ஃபீல் பண்ணேன் மாதாஜி. ரொம்ப ஹாப்பியா அந்த ஃபீலிங் ரொம்ப சொல்ல முடியாது. அவ்வளவு இதா இருந்தது மாதாஜி. பிரசாதங்கள்லாம் அவ்வளவு நம்ம கோயில்ல ஒரு ஸ்மெல் வரும்ல மாதாஜி, நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்களா? தெரியும்ல? ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி இருந்தது மாதாஜி. சரி, அது சரி. ஆனா ரொம்ப நெக்ஸ்ட் என்ஜாய் டைம் பண்ணேன். எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம வந்து வெத்தலை கொடுத்துடணும் பகவானுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப சொல்லிட்டார் இந்த கதை மூலமா. அப்பதான் எனக்கு ஆஹா 500 விஷயம் பண்ணேனே, இது ஒரு விஷயத்த விட்டேனே அப்படின்னு அப்படியே அழகா நாங்க காமிச்சு கொடுக்குறாரு. நீங்க அந்த கதையெல்லாம் படிக்கிறச்சா ஆஹா நம்ம இந்த விஷயத்த பார்க்கவே இல்லையே அப்படின்னு. சோ அடுத்த வாட்டி நாங்க நம்ம கொடுத்தோம் எல்லாரும் ஞாபகமா வச்சு வெத்தலையும் கொடுக்கலாம். நாங்க கொடுத்தோம் மாதாஜி. பகவானுக்கு போகால ஆஃபர் பண்ணோம். வெரி நைஸ். வெரி தேங்க்யூ குட். மாதாஜி. ஹரே ஓ கிருஷ்ணா. எஸ். ரொம்ப அருமையா இருந்தது அந்த கிளாஸ். சோ த ஒன்லி பிக் அட்வான்டேஜ் வந்து எங்களுக்கு கோவில் இல்லைனாலும் வீடு வீடா ரத யாத்திரை நடக்கிறது. அதுதான் பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆக்சுவலி வீடு இப்போ இது வந்து ரத யாத்திரா சீசன். இப்போ வீடு வீடா எல்லாம் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா எல்லா இடத்துலயும் ஒரு 2 ரத யாத்திரா 3 ரத யாத்திரான்னு கூப்பிட்டுடுறாங்க. சோ அதுதான் அந்த உற்சாகம் தான் நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறது எல்லாரையுமே. அதுதான் நம்ம சொல்லணும் இல்லையா? கரெக்ட் மாதாஜி. எங்களோட பக்கத்துல எங்க தெரிஞ்ச எங்களோட சிக்ஷா குரு அவங்களோட குழந்தைங்களுக்காக பக்கத்துல எல்லாரையும் அழைச்சு ரத யாத்திரை பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன அளவுல. பட் அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி சின்ன பசங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா அந்த ஒரு 1.5 ஹவர்ஸ்ல அந்த விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்ல உள்ளவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் அவங்களாம் வந்து வி ஹர்ட் தட் ரத யாத்திரா இஸ் ஹேப்பனிங்ட்டு ரொம்ப ஆசையோட வந்து அந்த கயிறு அதை இழுக்க பகவானை வந்து அது ரத்தத்துல இது பண்ணணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டது நாங்க ரொம்ப ஆச்சரியமா நான் பார்த்தேன். நான் அது இங்க ஓகே மாதாஜி, சித்தேஸ்வர் மாதாஜி ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான கதைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி இது பண்ணீங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சேர்ந்து இந்த குழுவை சேர்ந்து பண்றச்ச நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒருத்தருக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். சோ என்னோட தரப்புல இருந்து நான் சின்ன விஷயங்கள் தான் சொன்னேன். பட் நிறைய விஷயங்கள் ஈசோட்டோரிக் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். யாருக்கா இருந்தாலும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னா டெஃபினட்டா மாதாஜியோட டச்ல இருங்கோ. ஒரு கதை சொல்லி நம்ம அந்த கதை மூலமா நிறைய விஷயங்கள் பிலாசபி கத்துக்கலாம்ன்றதுதான் இந்த ஒரு ஒப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஹோல் திங் ஃபார்ம். எனக்கு பிலாசபி கத்துக்கிறது நல்லது. பட் அதுக்கு ஒரு கரெக்டான வே டு பிரசன்ட் இட். அது எப்படி நம்ம கொடுக்கலாம்னா அந்த கதைகள் மூலமா ஸ்லோகங்கள் மூலமா பண்ணினா நம்மளுக்கு நல்லா நிரந்தரமா மனசுல இருக்கும். என்னைக்குமே மறக்க மாட்டோம். 4 பேர்கிட்டயே சொல்றதுக்கு ஈஸியரா இருக்கும் இல்லையா? சோ நம்ம எக்ஸ்பர்ட்ஸா இருக்க வேண்டாம் இந்த பிலாசபில. பட் இந்த கதைகள் மூலமா we can become a good devotees and good way to express நம்மளுடைய ஃபீலிங்ஸ், மூட்ஸ், தாட்ஸ் ஒருத்தருக்கு உற்சாகம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சோ உங்களுக்கு ஏதாவது கதைகள், பகவானை பத்தின லீலைகள், கதைகள் நீங்க கேட்டது கரெக்டா நம்ம ஆச்சாரியர்கள் மூலமா கேட்ட கதைகள் எதுவா இருந்தாலும் நிச்சயமா சொல்லுங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ஹியர் எல்லாருக்குமே இல்லையா? நம்மளுக்கு அது நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. ஸோ இப்போ மாதாஜி சொல்லும்போது தான் ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. அதாவது இப்போ நம்ம வர்ற வாரங்களில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு ஒதுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே நிறைய சத்சங்கம் அட்டன் பண்ணுறோம், நிறைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவீங்க, படிப்பீங்க, சம்பிரதாய கதைகள், பகவான் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நீங்கள் படிச்சீங்கன்னா நிச்சயமா அதை வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரோடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிச்சயமா அது எல்லாரும் இதில் இணைந்து பண்ணலாம். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும். இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் வாசிச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு. சீதாலட்சுமி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஓகே சரி, ஓகே மாதாஜி. அவங்க இந்த வீடியோ ஆன் பண்ணியிருக்காங்க. ஓகே மாதாஜி, உங்களோட அனுமதியோட எல்லா பக்தர்களோட அனுமதியோடும் இந்த வகுப்பை நம்ம முடித்து கொள்ளலாம். முடிவு பிரார்த்தனைக்காக பிரியா மாதாஜி அவர்களை அழைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माता जी। एकम सहस्रम देवकी पुत्र की दम एको देवो देवकी पुत्र एव एकम मंत्रदस्य नमामि यानि कर्माणि एकम दस्य देवस्य सेवा त्वमेव माता च पिता त्वमेव बन्धु सखा त्वमेव विद्यात्रयणं त्वमेव सर्वं मम देव कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने
प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचारुणमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायनी महामायी महायोगी नदीश्वरी नन्दगोपसुतं देवी पदिमे कुरुते नमः। श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्णदवास्मि। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे।